ஹை காய்ஸ், நான் வந்து வீடியோவில் இளம் தேடி கல்வி 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஐடிகே 3.0 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதவங்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இல்லம் தேடி கல்வியிலே உங்களுக்கு ஒர்க் கிடையாது. இல்லம் தேடி கல்வி போன்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. இல்லம் தேடி கல்வியில நீங்க ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் எடுக்க போறீங்க. அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய இதுலயும் நீங்க ஆசிரியரா தான் ஒர்க் பண்ண போறீங்க. இதுக்கு விண்ணப்பித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வேலை கிடைக்கும். ஏன்னா பல பேத்துக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரா விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் நிறைய பேத்துக்கு இருக்காது. இந்த மாதிரி பல வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விண்ணப்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, மீண்டும் கிடைக்காது. உங்களுக்கு சம்பளமா 23,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம எந்த ஜாபுக்கு போனாலும் பிரைவேட்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு 10,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு 23,000 அரசு வேலை. அதனால இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அது என்னன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுப்படுத்துதனர் மற்றும் வழக்கு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது. 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆற்று பதவியின் பெயர் ஆற்றுப்படுத்துதனர். அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆசிரியரா எடுக்க போறீங்க. ஆற்றுப்படுத்தினருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆற்றுப்படுத்தினர் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இல்லம் தேடிகளில் கிளாஸ் எடுப்பீங்க, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலோசனை வழங்கணும். குழந்தைங்களுக்கு ஏதாவது மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் உதவி மையத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. பெரியவங்க முதல் சிறுவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கு, அதே மாதிரி சோசியாலஜி, குழந்தைகள் வளர்ச்சி, உளவியல், மனநலம், பொது சுகாதாரம், இவற்றில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இளங்கலை பட்டம் படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர மையத்தில் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. வயது பொறுத்த வரைக்கும் அவசர மையத்தில் ஒர்க் பண்ணிருந்தீங்களா 52 வயது மட்டுமே நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாத சம்பளம் 23,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க வழக்கு பணியாளர், இதுவும் ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வயது பொறுத்த வரைக்கும் 42. ஆனா உங்களுக்கு அவசர மையத்தில் ஒர்க் பண்ணிருந்தீங்களா 52 மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவசர மையத்தில் ஒர்க் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க மந்த்லி. இந்த ரெண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000, இதுக்கு 18,000. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான விண்ணப்ப படிவ சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு. அதில் நீங்க டவுன்லோட் செஞ்சு பிரிண்ட் எடுத்து அதை பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழோடு இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறைய 131, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12/1/2026 மாலை 5:45க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லையும் கொண்டு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி தபால் மூலியமாகவும் அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு. நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு தகவல்லாம் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.